ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது ஸ்டார் சீட் டேரோட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் பர்சனோடைய கரண்ட் எனர்ஜி, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி கரண்டில் எப்படி இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பர்சனோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். இந்த ரீடிங் எப்படி வந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், சரிங்களா? சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாகவும் போகும், நெகட்டிவாகவும் போகும். அது என் கையிலே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய வீடியோஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. பட் ஆக்சுவலாக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ அதை தான் இந்த ரீடிங் மூலமாக கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுக்குற கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி அடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும். சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கலாம், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை செப்ரேஷனில் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கட்டும். என்ன கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ரெடி ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பர்சனோடைய எமோஷன்ஸை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னா அவங்க சோலோட நம்ம கனெக்ட் ஆகணும். ஸோ அவங்க சோலோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த பர்சனை மைண்டில் கொண்டு வாங்க. அவங்களோட நல்ல நல்ல மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த பர்சனோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன, ஒரு வாரம் வீடியோ இல்லை, ஒரு வாரம்ல அதுக்கு மேலேயே இல்லை. ஸோ நாளிலேருந்து நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வற்புறுத்த மாட்டேன். நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஓகே, அது உங்கள் இஷ்டம், ஓகேங்களா? நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வேணும், உங்களுக்கு பார்க்கணும், உங்களுக்கு டெய்லி கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நாளையிலேருந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பர்சனோட கனெக்ட் ஆகுங்க. எங்களை மிஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்போம். ஓகே, சரி, நிறைய கார்டு வந்ததே வருது. யூ ஆர் மை ஃபேவரட் லட்டு. யாரோ லட்டு மாதிரி இருப்பீங்க போல் இருக்கு, யாரு தெரியல. மை எனர்ஜி. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் பீன் யூ. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே, தெரியுதா? வீடியோ தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க. தெரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக உங்கள் மைண்டில் உங்களை பற்றி என்ன எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளோட குட்டி கார்டு எல்லாருக்கும் தெரியும். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த குட்டி கார்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பார்க்க லட்டு மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேவரட் லட்டு நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் இல்லாதது ஒரு மாதிரி எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கொடுக்குது. மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. லோ எனர்ஜி லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கோ சாரி சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட, ஓகேங்களா? நான் பண்ணதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி பேசியிருப்பேன், இல்லை அப்படி பண்ணியிருப்பேன், நீ எதிர்பார்க்க மாட்டேன், பட் நான் பண்ணியிருக்கேன், அதுக்காக என்னை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. இது யாருக்காக வேணால் இருக்கலாம். யாராவது சண்டை போட்டு சாரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சனோட சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள்கிட்ட சாரி சொல்ல விரும்புது, ஓகேங்களா? உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் லவ்வில் காமன் தான். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. உங்களோட வீடியோ கால் வேணும்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா? யாருக்காவது வீடியோ கால் பண்ணணும், இல்லை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசுங்க. அவங்க ட்ரை பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்கள் முயற்சி பண்ணி
பேசுங்க ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் வந்து அவங்களோட சன் எர்த் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரீடிங்கில் நிறைய எனர்ஜி இருக்குது. பட் வந்து ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. ஒருவேளை இது உங்களை விட்டு போன பாஸ்ட் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் எனர்ஜி ஏதாவது இங்கே இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே நம்பணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. எல்லாத்தையுமே வந்து இது எனக்கானது இது எனக்கானது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், யாருக்கும் தனிப்பட்ட ரீடிங் கிடையாது. பட் அப்படி வந்து இருக்குன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து மேலோட்டமாக சொல்கிறாங்க. டீப்பாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம ரீடிங்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்கள் சோலோட இன்னும் கொஞ்சம் டீப்பாக கனெக்ட் ஆகுங்க. அவங்க சப்கான்ஷியஸோட நம்ம கனெக்ட் ஆகும்போது உள்ளே என்ன மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீப்பாக வெளியே வரும் ஓகேங்களா. அதாவது உள்ளே இருக்கிறது வந்து வெளியே வரும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டேரோட்டில் ரீடிங் போயிடலாம். ஓகே, டேரோட்டில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க, இந்த பர்சன் மேலோட்டமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் டீப்பாக என்ன நினைக்கிறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி, அவங்க எனர்ஜி கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் குட்டி கார்டெலாம் ஓகே தான், உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ரோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி தான். பட் டீப்பாக அவங்க எமோஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி கார்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன சொல்ல வராங்க வியூவர்ஸ்க்கு. ஸோ அந்த சோலோட கனெக்ட் ஆகுங்க, உங்கள் பர்சனோட மைண்டில் கனெக்ட் ஆகுங்க ஓகேவா. 2 of Pentacles, 2 of Pentacles, 3 of Pentacles. ஓகே, இதுலேயோ ஜகிள் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து சும்மா வரல. 3 of Wands. ஸோ உங்களை காயப்படுத்தாமல் இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வரலை, நிஜமாகவே ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. Queen of Pentacles, எல்லாம் பென்டக்கல்ஸ் தான். 3 of Wands வந்திருக்கு, Queen of Pentacles. ஓகே, 5 of Cups. வருத்தப்படுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. உள்ளே என்ன வச்சுருக்காங்க, Page of Wands, Judgment. ஓகே, ஜட்ஜ்மெண்ட். யாரோ ஒருத்தர் இல்லை நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்க. 9 of Cups. ஓகே, லவ்வில் எதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஏதோ ஒன்று ரீசன் இருக்குது. மேபி அது பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். 9 of Wands. பெயின் இருக்குது ஓகேங்களா, பெயின் இருக்குது, வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது இங்கே. ஓகேன்னு சொல்ல முடியாது, 2 பேருமே பெயினில் தான் இருக்கீங்க ஓகேங்களா. இங்கே வந்து ஃபுல்லாகவே பெயின் வரல. உங்களை விட்டு போனது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்தாலுமே அந்த பர்சன் வந்து மிஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. நீங்கள் இல்லாதது வந்து அவங்களுக்கு வெறுமையாக இருக்குது. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு கார்டு ஓகேங்களா. யாரோ ஒரு பர்சன் வந்து ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும். மேபி இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கோங்களேன். பாஸ்ட்டில் வந்து உங்களை ஜகிள் பண்ணி நீங்களா இல்லை ஒர்க்கா ஃபேமிலியா அப்படின்னு ஒரு மாதிரி ஜகிள் பண்ணி உங்களை ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பென்டக்கல்ஸ். ஓகே, அவங்களுடைய பண தேவைக்காக ஓடி இருக்காங்க. நீங்கள் மேபி உங்ககிட்ட பணம் இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் அப்போது பாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டக் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. நீங்களுமே வந்து உங்களுக்கு நிறைய லவ் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து ஸ்டக் எனர்ஜி தான். நீங்களுமே அடுத்த லெவல் போக முடியாமல் முயற்சி பண்ணாமல் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்காமல் வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்கீங்க ஓகேங்களா. 2 பேரோட எனர்ஜியுமே நார்மலாக இல்லை. அந்த பர்சன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே அவங்க ஃபோக்கஸ் வந்து வேறு பக்கம் தான் இருக்குது, உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே எல்லாமே என்ன தெரியுதுன்னா பென்டக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. பென்டக்கல்ஸ் அப்படின்னும்போது அவங்களோட நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணலை ஓகேங்களா. அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க. நீ எப்படி லவ் பண்ணுறியா, எங்கேயோ இருக்க, நீ எங்கேயும் போயிட மாட்டேன், நான் வந்து என் பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்லெஸ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. நிஜமாகவே அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்,
அப்புறம் அவங்களுடைய ஃப்யூச்சர் இதை சார்ந்து தான் இருக்குது. மேபி இது ஒன் சைடு லவ்வாக கூட இருக்கலாம். ஒன் சைடாக நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியுமே அங்கேருந்து எதுவுமே ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் அந்த பர்சன் கூட ஸ்டேபிளாக நிற்கிறது வந்து தப்பு. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் லைஃப்பில், வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் போக வேண்டிய லெவல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போகணும். நீங்கள் இந்த எனர்ஜிலே ஸ்டக் ஆகி ரொம்ப நாளாக இருக்கீங்க இது உள்ளேயே. இதுவா அதுவான்ற குழப்பமே உங்களுக்கு பெருசாக இருக்குது, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த பர்சன் தெளிவாக தான் இருக்காங்க, ஓகேங்களா. அந்த பர்சனுக்கு வந்து அங்கே வந்து ஃபேமிலி இருக்குது, அங்கே வந்து அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து ஃபோக்கஸ் அந்த பக்கம் போடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் இங்கே வந்து இந்த பர்சனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. நீ வந்துட மாட்டியா, நீ என்கிட்ட பேச மாட்டியா, நீ எனக்காக ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு என்கிட்ட வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே தெரியுது. இதில் உங்களை பற்றி என்ன சொல்கிறதுனா, நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பாஸ்டில் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாமா அந்த பர்சனுக்காக, பட் அந்த பர்சன் எதையுமே வேல்யூ பண்ணது கிடையாது. செல்ஃபிஷாக இருந்திருக்காங்க, அது பெஸ்ட்டு தெரியுது நல்லாவே. சொசைட்டிக்கு முன்னாடி நல்ல பேர் இருக்கணும், எல்லோரும் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3D லைஃப்குள்ளே வாழ்கிற ஒரு பர்சன் தான், ஓகேங்களா. அந்த பர்சன் நீங்கள் அவரை போய் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களால் அடுத்த லெவல் அந்த பர்சனை கூட்டிகிட்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சனுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன தேவை, உங்களுக்குன்னு என்ன இருக்குது, உங்கள் பின்னாடி இருப்பாங்க இல்லையா நிறைய பேர், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பர்சன் மட்டும்தான் லைஃப்லேயே இருக்காங்க, இந்த பர்சன் மட்டும்தான் எனக்கானவங்க, இவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாது. இங்கே நிறைய பேரோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பர்சன் தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எங்கே போனாலும் இந்த பர்சன் தான் தெரியுறாங்க, எனக்கான பர்சன் இவங்க மட்டும்தான், யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனை எனக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த பர்சன் தான் எனக்கான சரியான நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து தப்பு. எப்போ நம்ம வந்து ஒரு லூப்பை வந்து பிரேக் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு புது உறவுகள் கிடைக்கும், ஓகேங்களா. புது நண்பர்கள் கிடைப்பாங்க, புது சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும், நல்லா இருக்கும் அது லைஃப்பில். அடுத்த லெவல் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டக்கான இடத்துலேருந்து நீங்களாக முயற்சி பண்ணி வெளியே போகிறீங்க அப்படின்னா அடுத்த சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், அடுத்த லெவல் உங்கள் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். அது ஃபன்னாக இருக்கலாம், புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப லாயலான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜிலே ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் இந்த ஒன் சைட் லெவலில் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, என்னோடய எஃபர்ட்ஸ், என்னோடய லவ், கேர் எல்லாத்தையுமே எடுத்து என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் எனக்கான எதுவுமே ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அவர்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது வராது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறது ஒரு தப்பான பர்சனுக்கு. உங்களுக்குன்னு ஒரு பர்சன் வந்து யூனிவர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் இந்த லூப்பெல்லாம் பிரேக் பண்ணும்போது அந்த பர்சன் தானாகவே உங்கள் லைஃப்பில் என்டர் ஆவாங்க, உங்களுக்கான ஒரு பர்சன். இந்த மாதிரி சில பர்சன்ஸோட உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு சில ட்ராவல் பண்ண வைக்கிது லைஃப்பில், கொஞ்சம் காலம் வந்து உங்களை ட்ராவல் பண்ண வைக்கிது அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன் ஏதோ இருக்குது. ஸோ அது நீங்கள் கற்றுக்கிட்டு வெளியே வந்துடணும், ஓகேங்களா. கீழே பார்த்தோம் இல்லையா, இந்த எனர்ஜிலாம் சும்மா ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுற மாதிரி அப்படி தான் சொல்ல முடியும். நான் இதை அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. அட்டென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உங்ககிட்ட. நீங்கள் இங்கே எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் வந்து அவங்க எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அங்கேருந்து ரிப்ளை வரல, ரிட்டன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னோடனே நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ மூவ் ஆன் பண்ணக்கூடாது, நீ வந்து எப்பயுமே எனக்கு கீழே என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஓடிடுவாங்க. இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதுதான். ஒருத்தவங்க உங்களுக்காக வந்து இறங்கி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் எஃபர்ட்ஸ் போடுவாங்க. உங்களை ட்ரூவாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு டைம் எடுத்து பேசுவாங்க, ஓகேங்களா. உங்களை ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அங்கே உங்களோட வேல்யூ அங்கே தெரியல அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேங்களா. நீங்கள் இந்த நிலைமையில் யார் இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் உங்களுக்கு ஒர்த் இல்லை.
ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனர்ஜி ஓகே தான், அவங்களோட சப்கான்ஷியஸு இதுதான். எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து என் ஃபேமிலி, என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது ரொம்ப எனக்கு முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு முன்னாடி எனக்கு நல்ல பேர் இருக்குது. என்னால் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொன்னால் நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் விட்டுட்டு போகிறத அந்த பர்சன் வந்து அதாவது விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை. ஏன்னா உங்ககிட்டேருந்து ஒரு விதமான ஒரு அன்பு கிடைக்குது இல்லையா, ஒரு கேர் கிடைக்குது இல்லையா, அது வந்து அவருக்கு தேவை. ஆனால் நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. எனர்ஜியுமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜியில் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டக்காக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பர்சன் விட்டு அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதுக்கு போங்க. நான் ஏன் வந்து என்னோடய நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன், இது மாதிரி மூவ் ஆன் எனர்ஜியில் யாராவது இருந்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், அடுத்த லெவல் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பர்சனை விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. இந்த லூப் மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து அனுபவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்கான மென்னாக இருப்பீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக நீங்கள் வந்து போய் யாரோடையும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும்போது நீங்கள் லிட்ரலி ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் லைஃபோட அடுத்த லெவல் எப்படி வேணால் இருக்கலாம், சர்ப்ரைசிங்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் லைஃபு. ஓகேங்களா? அதுக்காக இந்த லூப் வந்து நீங்கள் பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன் எல்லா வீடியோலையும் நெகட்டிவ் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் அது அப்படி கிடையாது. எனக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்லுது, என்ன எப்போ போஸ்ட் பண்ண சொல்லுதோ அப்படி தான் நான் பண்ண முடியும். எல்லா நேரமும் நானுமே நெகட்டிவாக தான் இருப்பேன் சம்டைம்ஸ். ஓகேங்களா? என்னோடய லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நானுமே நெகட்டிவாக இருப்பேன், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் நெகட்டிவாக இருக்கும்போது நான் இங்கே ரீடிங் போட முடியாது. அப்படி போட்டேன் அப்படின்னாலும் எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, கேட்குறவங்களுக்கும் அது ரெசனேட் ஆகாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் ரிலாக்ஸாக இருக்கும்போது, நான் வந்து ஹாப்பியாக இருக்கும்போது தான் என்னோடய ரீடிங் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என் ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அந்த கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஓகே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நான் அது வந்து யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன், நீங்கள் உட்காந்து பாருங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் அவங்களுக்காக மட்டும்தான் ரீடிங் போடுறேன். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பில் எதையாவது சேஞ்ச் பண்ணணும். யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குற வேலை அதுதான். எனக்காக வந்து நிற்கிற சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்களோட லைஃபுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி கைடன்ஸ் தேவையோ அதை நான் கொடுக்குறேன். அதுலேருந்து மீண்டு வர்றது அவங்களோட வேலை. ஓகேங்களா? மற்றபடி நெகட்டிவாக வந்து எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் இது வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு ஒரு ரீடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து எடுத்துக்கோங்க. லைஃப் நிஜமாகவே சூப்பராக மாறும். நீங்கள் வந்து நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியாது. பிரேக் பண்ணவங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கவங்க, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணவங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா பாஸ்ட் இஸ் அ பாசிங் க்ளவுட் மாதிரி தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம். ஸோ உங்களுக்கான லெசன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனே போயிடுவாங்க உங்கள் லைஃப் விட்டு. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் போய் ஸ்டக்காகி நிற்காதீங்க. எமோஷ்னலாக யாருக்கிட்டையும் கனெக்ட் ஆகாதீங்க. யாருமே நம்மளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போட்டு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும். மற்றபடி ரீடிங் ஓகே தான், இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்தால் போதும். மற்றவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம், சந்தோஷம். ஓகேங்களா? இன்றைக்கி ரீடிங் வந்து நல்லா தான் இருக்குது. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.